Question number 3. Read பண்ணுறேன். Represent the following numbers in scientific notation கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காண்பனவற்றை சுருக்கி அறிவியல் குறியீட்டில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 3 1 2 3 4 5 zeros the whole squared into 2 1 4 zeros the whole power 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சயின்டிஃபிக் நோட்டேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன், சயின்டிஃபிக் நோட்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன வரும்? 3.0 5 zeros தானே இங்கே இருக்குது. ஸோ 10 power 5 இதை வந்து கன்வெர்ட் பண்ண 3.0 into 10 power 5 பிகாஸ் 3 பாயிண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 zeros இருக்குது. ஸோ பவர் 5 போடும். த ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி கிவனில் கொடுத்தது, அதை நான் அப்படியே எழுதுறேன். இன்ட்டு 2.0 into 10 power 4 4 zeros இருக்குது. ஸோ 10 power 4 த ஹோல் பவர் இந்த கொடுத்துருக்காரு, நான் எழுதிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இந்த ஸ்கொயரை வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன், ஸோ ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 3 squared into 10 power 5 into 2 10. ஸோ 10 power 10 into 2 power 4 into 4 into 4 16. அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 10 power 10 10 power 16 இருக்குது. பேஸ் வந்து ரெண்டும் ஈவனாக இருக்குது. பேஸ் ரெண்டு ஈவனாக இருந்ததுன்னா பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 வந்து காமனாக எடுத்துகிட்டு பவரை நான் ஆட் பண்ணுறேன். ரிமைனிங் வந்து நான் ஸ்கொயர் பண்ணுறேன். 3 ஸ்கொயர்னா 9, 2 power 4னா 16. ஸோ இன்ட்டு 10 power 10 + 16. ஓகேங்களா? ஸோ 10 power 16 என்ன? 26. இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ண என்னக்கா 144 இன்ட்டு 10 power 26 கிடைக்கும். இப்போ இந்த நம்பரை நான் சயின்டிஃபிக் நோட்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 1.44னு வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்? 2 digits இருக்குது. ஸோ 10 power 2 ஆட் பண்ணுறேன். ஸோ 10 பவரில் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாமா? ஸோ பவர் ஆட் பண்ணால் 26 + 2 28. ஸோ 1.44 into 10 power 28. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். 0.245 5 zeros 1 இருக்குது, பவர் 11 டிவைடட் பை 0.005 பவர் 3 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருக்கிறத நான் அப்படியே ஃபஸ்ட்டு டிவைட் போட்டு நான் எழுதிட்டு இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே ரிவர்ஸில் 0 இருக்குது. அப்படின்னாலே டெஃபினட்டாக அது பவர் வேல்யூ வந்து மைனஸில் தான் வரும். ஸோ 1.0 1 2 3 4 5 இதோட சேர்த்தா 6 அப்போ -6 பவர் ஆல்ரெடி கொடுத்துருந்த 11 டிவைடட் பை 0.05. ஸோ 3 வேல்யூ இருக்குது. அப்போ 5னா இன்ட்டு 10 power -3. ஸோ பவர் 3 இது எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒன் இன்ட்டு 10 power 16. 16 எப்படி வந்ததுன்னா இதை மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த 11 வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை 66 வரும், -66. 1 power 11நாலும் சேம் 1 தான் வரப்போகுது. ஸோ அதுதான். ஸோ 3 into 3 9 -9. 5 into cube வந்து 125 வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 1 into 10 power -66 5 into cube into 10 power -9. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ 1 into -66 + 9. இந்த இது வந்து மேலே போச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +9. ஸோ +9னா என்ன வரும்? -57 வரும். 1 into -57 டிவைடட் பை 5 power cube இருக்கா? ஸோ 5 power 3 இருந்ததுன்னா 3 digits. ஸோ 3 digitsங்கும்போது 1000ஆல் நாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? இது பண்ண கேன்சல் பண்ண எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு இங்கே 8 கிடைக்கும். ஸோ 1 into 8 8 8 into 5 power -57 டிவைடட் பை இங்கே ஒரு 3 0 இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 10 power 3ன்னு எழுதலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், 10 power 3. ஸோ இந்த 10 power 3 இங்கே வரும்போது மைனஸாக மாறுமா? ஸோ 8 into 10 power -57 -3. ஸோ -60. 8 into 10 power -60. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இந்த இடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா 5 power 3ன்னு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம 1000 எடுக்கிறோம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஹோல் ஆன்சருமே வந்து தப்பாயிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் 0.
403 whole power 6 into 0.405 whole power 4 divided by 0.009 whole power 3 into 0.05 whole power 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இதை வந்து நான் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நான் எழுதுகிறேன். இப்போது ரிவர்ஸில் இருக்குது, பாயிண்ட் இங்கே இருக்குது, ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ வந்து டெஃபினட்டாக மைனஸில் தான் வேல்யூ வரும், பவர் வேல்யூ. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸு? 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ பவர் 5 3.0 இன்ட்டு 10 பவர் -5 இன்ட்டு பவர் 6 இன்ட்டு இந்த இதுவும் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக மைனஸில் தான் பவர் வேல்யூ. ஸோ 1 2 3 4 5. ஸோ -5 10 பவர் -5 the whole power 4 divided by இந்த வேல்யூ சயின்டிஃபிக் நோட்டேஷன் மாத்திரம் 9.0 இன்ட்டு 10 பவர் -3 1 2 3 ஸோ -3 பவர் 3 இன்ட்டு 5.0 இன்ட்டு -2 1 2 the whole power 2 கிடைச்சிச்சா? நம்ம அதை எழுதிட்டு சயின்டிஃபிக் நோட்டேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 6 வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ 3 பவர் 6 இன்ட்டு 5 இன்ட்டு 6 30 -30. ஸோ 5 பவர் 4 இன்ட்டு 5 இன்ட்டு 4 20. நெக்ஸ்ட்டு 9 பவர் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9. ஸோ -9 இன்ட்டு 5 ஸ்கொயர்டு இன்ட்டு 10 பவர் 2 இன்ட்டு 2 4 -4 கிடச்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் 3 பவர் 6 5 பவர் 4. இது ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை ரெண்டு பேஸை ஒரு தடவை எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் -30 -20 எவ்வளோ? -50 கிடைக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு 9 க்யூபு 10 பவர் -4 10 பவர் -9 எடுத்துக்கிறேன். அப்போ 9 -9 -4. நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயர்டு. இதை வந்து 9 வந்து 9 3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். பவர் க்யூபு 3 ஸ்கொயர்டு அதான். அப்போ இது என்ன? 3 இன்ட்டு 2 6. ஸோ 3 பவர் 6 இன்ட்டு 5 ஸ்கொயர்டு. ஸோ 3 பவர் 6 இன்ட்டு 5 பவர் 4 இருக்குது. இது எல்லாம் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ அந்த 2 5 பவர் 2 இன்ட்டு 10 பவர் -37 நமக்கு கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணால். இது என்ன? 25 5 ஸ்கொயர்னா 25 இன்ட்டு 10 பவர் 37. ஸோ இதை நான் வந்து பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். பாயிண்ட் ஆட் பண்ணும்போது 2.5 இன்ட்டு 10 பவர் 1 ஏன்னா ஒரு டிஜிட் தான் ஆட் பண்ணுறோம். 1 இன்ட்டு 10 பவர் -37 வரும். ஸோ 37 + 1 36. 2.5 இன்ட்டு 10 பவர் 36. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?